வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வெய்ய நாளைக்கெல்லாம் நல்ல நீர்க்கரிகாலாம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே ஒரு தடவை தான் சுரைக்காயை யூஸ் பண்ணி இந்த எல்லாம் அடைச்சிட்டு மேலே காய்ச்சி ஆற வச்ச பாலை விட்டு ஒரு சுரைக்காய் சப்ஜி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒன் பார்ட்டில் பண்ணுற மாதிரி ஒரு சுரைக்காய் சப்ஜி தான். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெய்ய நாளில் இந்த மாதிரி நீர்க்கரிகாலாம் நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஆர் நீங்கள் சப்பாத்தியோடு சாப்பிட்ற எல்லாரும் சாப்பிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகா, கடலைப்பருப்பு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட போடுவோம். வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 3 பச்சை மிளகா, இது 2 வெங்காயம், மீடியம் சைஸில் இருக்கிற 2 வெங்காயம், கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதில் 2 தக்காளி பழம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே ஆட் பண்ணும். 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம், வரமிளகா வேறு போட்டிருக்கோம். காரப்பொடி அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுருக்கோம். சுரைக்காயை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிடுவோம். தேவையான தண்ணி இன்னும் 1 கப் கிட்ட விட்டுருவோம். தேவையான உப்பு 3/4 டீஸ்பூன் போட்டுருவோம். ஒரு கொதி வரட்டும். இதை மூடிடலாம். மூடிட்டு இதை ஒரு 3 விசில் வாங்குங்க. அதுக்கப்புறம் இது தயாராகிடும். திறந்துட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்தது நம்ம பண்ணலாம். இது ஒரு கொதி வரட்டும், மூடிடலாம். ஸோ சைடெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ஒரு 3 விசில் வந்துட்டு பார்க்கலாம். ஜோராக ரெடி ஆகிடுது. பார்த்தேன்னாலே தெரியும். ஒரு 3 விசில் கொடுத்தேன்னா இந்த இதுவும் நல்லா வெந்துடும். அப்படியே ஸோ திருப்பி ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு புளிக்கரைசல் ஒரு 2 ஸ்பூன் கிட்டக்க விட்டுருங்க. வெல்லம் ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போடுங்க. இதோடு கூட ஒரே 1 ஸ்பூன் கடலை மாவு, அது நல்லா தண்ணி விட்டு கரைச்சி அதில் விட்டுறணும். இந்த கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அதனால் நல்லா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மெதுவாக சிம்மில் வச்சு கொதிக்க விட்டேன்னா இது தயாராகிடும். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். கடலை மாவு விட்டுறதுக்கும் அதுக்கும் நல்ல திக்காகிடும். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு நீங்கள் சுடு சுடு சாதத்தோடு போட்டு சாப்பிட்லாம். அது நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. ஸோ இது ஒரு 5 நிமிஷம் கெட்டியாட்டும் பார்க்கலாம். ஸோ இது நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸாக நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. ஜோராக ரெடி ஆகிடுது. எண்ணெயெல்லாம் இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் வெட்டிக்கோங்க. எனக்கு அவ்வளோதான் விட்டுருக்கிறதுக்கு இது சரியாக இருக்குது. மேலெலாம் முதக்கெல்லாம் அதில் பாருங்க, நல்ல டேஸ்டியாக நல்லா இருக்கும். இது மேலே கொத்தமல்லி போட்டுடலாம். அடுப்பை அணைச்சிடுறேன். தயாராகிடுது. இந்த சப்ஜி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் பண்ணின்னு இருப்பேன். புதுசாக இந்த தூதி வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாதவாளுக்கோசரம் இது அவ்வளோதான். எப்படியே வேறு ஒன்றுமே இல்லை. தூதி இப்படின்னா என்ன மாமி அப்படின்னு கேட்டேன்னா சுரைக்காய் தான், வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது, உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் கலந்ததாக ரொம்ப ஜோராக இருக்கும். சாதத்துக்கெல்லாம் கலந்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.